மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. நடிகர் விஜய் அவருடைய ஆதரவாளர்கள், அவருடைய ரசிக குஞ்சுமணிகள் வேளாங்கண்ணி அந்த மாதா கோயில், அது கிட்டத்தட்ட ஒரு 400 ஆண்டுகள் பழமையான அந்த கோயில். ஒவ்வொரு முறையும் அந்த கோயிலுக்கு வேண்டுதலுக்காக போறவங்க கிறிஸ்தவர்கள் மட்டும் அங்கே போறதில்லை, எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் இந்த மாதிரியான இடங்களுக்கு போய் நேர்த்தி கடன் செய்வதும், அங்கே போய் அவர்கள் வேண்டுதலை வைப்பதும் காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கிற விஷயம். அங்கே போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் அங்கே இருப்பாங்க. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு தர்கா, நீங்கள் நாகூர் தர்காவுக்கு போகிறவங்க பார்த்தா எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் நிறைய பேர் அங்கே போய் ஒரு வேண்டுதல் நிறைவேற்றுவாங்க. அது மாதிரி திருப்பதிக்கு நிறைய பேர் போவாங்க. திருப்பதிக்கு போகிற எல்லாரும் இந்துக்கள் அப்படின்னு சொன்னால் கிடையாது, மாற்று மதத்தை சேர்ந்தவங்களும் நிறைய பேர் அங்கே ஒரு வேண்டுதலுக்காக அங்கே போகிறவங்க ஒரு நேர்த்தி கடன் செய்வதற்காக எல்லா இடங்களுக்கும் அப்படிதான். நீங்கள் சாய்பாபா கோயில் புட்டபர்த்திக்காக இருக்கட்டும், அல்லது இப்போ ஒரு பஷீரடியாக இருக்கட்டும், இன்னும் பல கோயில்களுக்கு போகிற ஆட்கள் மதங்களை தாண்டி நிறைய பேர் சின்ன நம்பிக்கை, ஒரு நம்பிக்கையோடு அவர்கள் போவது வழக்கமாக நடக்கிற விஷயம்தான் இது. இப்போ வேளாங்கண்ணிக்கு விஜய் வருவதாக ஒரு தகவல் பரப்பப்பட்டு தான் சொல்ல. இந்த பூரா இந்த தற்குறி கும்பல் எதனா ஒரு தகவலும் கிராஸ் செக் பண்ணவே மாட்டானுங்க. அப்படியே போய் அங்கே ஆட்டு மந்தம் மாதிரி, மாட்டு மந்தம் மாதிரி போய் அங்கே போய் வாத்து கூட்டம் மாதிரி அப்படியே போய் அங்கே போய் உழறது. அந்த வேளாங்கண்ணி கோயிலுடைய அந்த திருப்பலி, அவர்கள் அந்த நேரம் காலையில் 5 மணிக்கு அங்கே நடக்க வேண்டிய திருப்பலி பூஜைக்கு இந்த கும்பல் உள்ள போயிட்டு சரி கோயிலுக்குள்ள போயிருக்குமே, ஒரு புனித வழிபாட்டு தலத்துக்குள்ள போயிருக்கோம், நம்ம ஒரு அடக்க ஒடுக்கமா இருப்போம், அங்க அவர் இன்னும் வரவே இல்லை, அப்ப நம்ம அமைதி காப்போம், இந்த எந்த கன்றாவையும் தெரியல. அதனாலதான் இவர்களை தற்கூறி நம்ம சொல்றோம். இந்த மங்குனி கும்பல் தரிக்கட்ட கூட்டம்னு நம்ம ஏன் திட்டிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, அந்த கோயிலுக்குள்ள போயிட்டு அங்க போய் டிவி திட்டுருக்கானுங்க. டிவிக்கேன்னு சொல்லி டிவி விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. அறிவுகட்ட முண்டங்களுக்கு தெரியல, அது ஒரு வழிபாட்டு தலம். அங்க பல பேர் பல பிரச்சனைகளோடு நமக்கு அந்த இடத்துக்கு வந்தோம்னா ஒரு அமைதி கிடைக்கும், பிரச்சனையை சொல்லி தீர்வு கிடைக்கும் அப்படின்னு பல வேண்டுதல்களோடு அங்க வந்திருப்பாங்க. இந்த கும்பல் கத்துனால எல்லா செல்போனை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு பண்ற அட்ராசிட்டி அமக்கலத்தினால இந்த விஜயினுடைய பேரை வச்சுக்கிட்டு இவனுங்க பண்ற தொல்லைகள் இன்னும் எந்த அதிகாரத்துக்கும் வரலங்க. ஆனா இந்த கும்பல் தமிழ்நாட்டில் ஒரு கேவலமான ஒரு செயலை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. பல இடங்கள்ல உதாரணங்களுக்கு நான் சில இடங்களை சொல்றேன். நான் இப்போ அங்க திருப்பலி அதனால் அரை மணி நேரம் தடைப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் எவ்வளவோ அமைதிப்படுத்த பார்த்துருக்காங்க. அங்க குருமார்கள் பெருசா எந்த இடங்கள்லையுமே அவங்க சத்தம் போட்டு பேச மாட்டாங்க. அவங்க இல்லைங்க விஜய் வருவதா எங்களுக்கு எந்த தகவலும் இல்லை, வந்தா கூட அவர் வருவாரு, நீங்க பார்த்துட்டு கலைஞ்சு போங்கன்னு சொல்லி கூட அங்க போய் உள்ள போயிட்டு டிவிக்கே விஜய் கத்தி இந்த தரிகட்ட கூட்டம் பண்ண அமக்களத்தை அட்ராசிட்டினால வந்த எல்லாருக்கும் எரிச்சல் தான் வந்தது. இந்த கும்பல் மேல கோபம் தான் வந்தது. ஒட்டுமொத்த கோபம் விஜய் மேலதான் திரும்பி இருக்கும். ஏன் நம்ம விஜயை தொடர்ந்து திட்டிட்டு இருக்கோம்னா, வாயத்திறங்க விஜய், இப்பவாது வாயத்திறங்க. கள்ள மௌனம் ஆபத்தானது. உங்களுடைய கள்ள மௌனம் கேவலமான செயல், ஆபத்தா முடியும். பதவி வெறிக்காக எல்லாரையும் தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு இந்த ஆள். அதனாலதான் நம்ம தொடர்ச்சியா விஜய் திட்டிகிட்டே இருக்கோம். இந்த வேளாங்கண்ணியில செஞ்ச விஷயம் எல்லா இடங்களையும் செஞ்சுட்டு இருக்காங்க. வேளாங்கண்ணியில அந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டானுங்க. அவங்க வரவே இல்லைன்ன பிறகு அப்புறம் எல்லாரும் கலைஞ்சு போறானுங்க. ஏறி இறங்கி அவனுக்கு போய் தொலைஞ்சவனதான் அந்த இடம் போர்க்களம் மாதிரி ஆயிருக்கு. ஒரு வழிபாட்டு தலத்தை சிதைச்சிட்டானுங்க. இன்னும் அறிவட்ட கூட்டம், முட்டாள் கூட்டம். இந்த கூட்டம் பூரா வேடிக்கை பார்க்க போற கூட்டம். இது ஒரு ஒரு ஆலயத்துக்குள்ள போயிருக்கோம், ஒரு கோயிலுக்குள்ள போயிருக்கோம், ஒரு சர்ச்சுக்குள்ள போயிருக்கோம். அங்க நம்ம ஒரு அமைதி காக்கணும், அடிப்படை அறிவு இருக்கிற மாதிரி செய்வான். சோறு தானே தின்றானுங்க இவனுங்க, இல்ல சோத்தை விட்டு வேற என்ன தின்றானுங்க? அறிவு எத்தனை முறை சொன்னாலும் உரைக்காத அவனுங்களுக்குலாம். அங்க போன அத்தனை குடும்பங்கள்ல இருக்கிறவங்களும் முகம் தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு பக்கத்துல எவன் போனாலும் அவனுக்கு அறிவு சுத்தமா இல்லைன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்க அவங்கள அடிச்சு திருத்தணும். ஆனா அதை செய்வதற்கு எந்த அப்பனை ஆத்தாலும் முன் வரலை. ஏன்னா தெரியும் நம்ம வீட்டில் இருக்கிற பையன் இந்த தற்குறியா இருக்கானா இல்லையான்னு அப்பா ஆத்தானுக்கு தெரியும்ல. நீ பல அப்பாக்களும் அம்மாக்களுமே வீடியோக்களை பகிர்றாங்க, குழந்தைகளை அழ வச்சு வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. இது வேளாங்கண்ணியில பண்ண அட்ராசிட்டியா? நீங்க கொடைக்கானலுக்கு ஒரு குரூப் போயிருக்கு, டூர் கூட்டு போயிருக்கானுங்க. அதாவது ஒரு வேட்பாளர் அவருக்கு வேலை பார்த்த கும்பலை கொடைக்கானலுக்கு டூர் கூட்டு போயிருக்காரு. அங்க போய் கொடைக்கானல்ல போய் டிவிக்கேன்னு கத்திருக்கானுங்க. போற இடத்துலலாம் கத்துறானுங்க. இப்ப மற்றவர்கள் சுற்றுலா பயணத்துக்காக மற்றவர்கள் யாரோ வந்திருப்பாங்க. அங்க அவர்களுக்கெல்லாம் ஒரு இரிட்டேஷனா, இம்சையா, தொல்லையா இருக்காதா? அதை யோசிக்கவே மாட்டீங்களாடா?
உங்க கூட்டங்களை போய் கத்துக்கடா நீங்க, அது ஏன்டா பொது இடத்துல போய் கத்துறீங்க, அறிவிலையாடா உங்களுக்கு அப்படின்னு கேட்க தோணுது. நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஆனால் இந்த கேட்பார் பேச்சையும் கேட்க மாட்டேங்குதுங்க, தருதலையா இருக்குதுங்க. இதை சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிற விஜயும் கள்ள மௌனம் சாதிக்கிறார். அவருக்கு கள்ள மௌனம் ரொம்ப பிடிக்கும், கள்ளத்தனம் பிடிக்கும் இல்ல அவருக்கு. கொண்டாட்டியை விட்டுட்டு நடிகையோட ஊர் சுத்துறவருக்கு கள்ளத்தனம் பிடிக்க தானே செய்யும். அப்ப அவர் அமைதியா இருக்காரு, வாயை திறக்க மாட்டாரு. எதுக்குமே வாயை திறக்க மாட்டாருங்க. தேவையில்லாத பேச்சு பேசுறது, திமுக தீய சக்தி பேசுறது மட்டும் வாயை பெருசா பொழக்குது இந்த ஜென்மம். இது என்ன செய்யறது? இவனை நம்பி ஒரு கூட்டம் அலையுது வேற பின்னாடி. ஏதோ பெருசா இவன் பண்ணி செஞ்சு கீச்சிட போறான், தெரிய போகுது இல்ல. இப்போ இன்னும் 48 மணி நேரம் 50 மணி நேரத்துல இந்த தமிழ்நாட்டை ஆள போகுது யாருன்னு தெரிஞ்சிடும். அப்ப இந்த கும்பல் என்ன செய்யும்? பெரிய சதி திட்டம் ஒண்ணு தீட்டப்பட்டு இருக்கு. பல பேர் மூலமாக சதி திட்டம் ஒண்ணு ஏதோ விஜய் பெரிய கடவுள் மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு செல்லா காசு அவன்றது 4ஆம் தேதிக்கு பிறகு தெரிஞ்சிடும். 4ஆம் தேதி மதியத்துக்குள்ளேயே விஜய் ஒரு செல்லா காசுன்னு தெரிஞ்சிடும். அது வரைக்கும் இந்த கத்திக்கிட்டே இருக்குதுங்க. இப்போ அங்க கொடைக்கானல்ல கத்துனாங்களா? எங்க போனாலும் அது வழிபாட்டு தலமா இருக்குதா, இல்ல பொது இடமா இருக்கா, மக்கள் பயணிக்கிற இடமா இருக்கா, அங்க போய் காதல விசில ஊது. இவனே சொல்லி கொடுக்குறானே. இந்த மானங்கட்ட விஜய என்ன சொல்லி கொடுக்குறாரு? உங்க அப்பா காதல, உங்க அண்ணா காதல, உங்க அக்கா காதல போய் விசில மெதுவா ஊதி போய் ஓட்டு போட அனுப்புன்றாரு. காதுக்குள்ள விசில ஊதி பாருங்களேன், செருப்படி கிடைக்கும் உங்களுக்கு, காது ஜவ்வு கீஞ்சிரும். அப்ப ஒரு வன்முறையை தூண்டுகிற வேலையை ஆனா இவரே தண்டம் தானே, வேஸ்ட் தானே. இது ஒரு தண்டம், வேஸ்ட் விஜய். அவரை சார்ந்திருக்கிற வேடிக்கை பார்க்க வரோம்னா அவன் அந்த மாதிரியே ஒண்ணுத்துக்கு உதவாத ஆளா மாத்திக்கிட்டே இருக்க. இந்த வேளாங்கண்ணியில இவர்கள் செய்த விஷயம் யார் அதை சொல்றது? பரப்பி விடுறது யாரு? உன் திட்டம் என்ன? உன் பயண திட்டம் என்ன? தேர்தலுக்கு பின்பாக கோயில் கோயிலா போறிய, உன்னுடைய திட்டம் என்ன? தன்னை ஒரு ஆன்மீகவாதியா காமிக்கிறதுக்கு திட்டம் போடுறியா? நீ நல்லவனே கிடையாதுப்பா, நீ நல்லவனே இல்லையா? அடிப்படையில் நீ நல்லவளா இருந்ததுன்னா குழந்தைகளை பயன்படுத்திருக்க மாட்டேன். உன்னுடைய ஆசைக்கும் உன்னுடைய பதவி வெறிக்கும் உன்னுடைய செல்வாக்கை உயர்த்தி கொள்வதற்கும் குழந்தைகளை ஒருத்தன் யூஸ் பண்றானா அவனை விட கேடுகட்ட பிறவி யாராவது இருக்க முடியுமா? அதை யூஸ் பண்றாரு விஜய். இன்றைக்கு குழந்தைகள் நல ஆணையம் ஒரு கடிதம் வெளியிட்டு இருக்காங்க. ஏற்கனவே சில அமைப்புகள் கடிதம் வெளியிட்டு இருந்தாங்க. பல பேர் சொல்லிட்டாங்க, ரிட்டையர்ட் ஜட்ஜ் வரைக்கும் சொல்லிட்டாங்க, குழந்தைகளை கவனமாக பார்த்துங்க, 4ஆம் தேதி குழந்தைகளை பத்திரமா பார்த்துங்க. ஏன்னா வாய் திறக்க வேண்டிய விஜய் மௌனம் சாதிக்கிறார், வாய் திறக்க மாட்டேங்கிறாரு. அவர் தான் சொல்லணும். வெற்றி தோல்வி என்பது சகஜம், இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதனால நாம எந்த விதமான விஷயத்துக்குள்ளும் ஆட்படக்கூடாது, மனச்சோர்வு அடையக்கூடாது, உளவியல் ரீதியா பாதிக்கப்படக்கூடாதுன்னு தன்னை நம்பிய, தன்னை பார்த்து ரசிக்கிற ரசிகனை, அவன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்புல இருக்கிற இந்த பிறவி, இந்த கேடுகட்ட பிறவி. ஏன் இந்த கேடுகட்ட பிறவின்னு சொல்றேன்னா, இவரை தத்து கொடுத்துட்டார். அவங்க அப்பன் சொன்னார், யார் எஸ்ஏசி சொல்றாரு, என் பிள்ளைய தமிழ்நாட்டுக்கு தத்து கொடுத்துட்டேன், தருதலையை தத்து கொடுத்துருக்கேன். இதை பார்த்து பூராவும் தருதலையா இருக்கு, ஒண்ணு கூட சரியில்லை. போற இடத்துலலாம் ஏழ்ற, போற இடத்துலலாம் கூப்பாடு. அப்படி என்னடா கொள்கை இருக்குன்னா, கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது. விஜய் கண்ணுக்கு முன்னாடி விஜய் மட்டும் தெரியும், இதை தவிர வேற எதுவும் தெரியாது. அப்ப இவர்களுக்கான அதிகாரத்தை, இவர்களுக்கான இந்த தற்குறி கும்பல்கிட்ட தான் நீ அதிகாரத்தை ஒப்படைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறீங்க. ஒருவேளை இது மாதிரியான ஆட்கள்கிட்ட ஏதோ ஒரு அதிகாரம் கையில கிடைக்குதுன்னு வச்சுங்களேன், என்ன ஆகும்? நிலைமை என்ன ஆகும்? எந்த அதிகாரத்துக்கும் வராத போதே பொது இடங்கள்ல மக்களால் இயல்பான வாழ்க்கையை வாழ முடியல. இந்த தருதல கும்பல் எங்க வந்தாலும் அங்க இருக்கிற அமைதி சீர்குலைக்கப்படுது, பொது அமைதிக்கு பங்கம் வருது. கேவலமான விஷயத்த கத்திக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் கல்லறைகள் ஆத்துல இறங்குறாருங்க மதுரையில. லட்சக்கணக்கான மக்கள் அங்க வருவாங்க, திரண்டு வருவாங்க பயங்கரமா. ஆனால் இந்த முறை வழக்கம் போல அங்க அவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் வந்தாங்க. நிறைய மக்கள் கூட்டம் இருந்ததுனால அந்த விஷயங்கள் இந்த அட்ராசிட்டி, இந்த கும்பல் பண்ண அட்ராசிட்டி தெரியல. பிரமிடு மாதிரி ஏறி ஒருத்தன் மேல ஏறி கொடியாடிட்டு இருக்கான், அங்க கத்துறானுங்க. அங்க அவர்கள் அரோகரான்னு கத்துற இடத்துல இவனுங்க டிவிக்கே விஜய்னு கத்திட்டு இருக்கானுங்க. இவர்களுக்கெல்லாம் புரிதலே இருக்காதா? இவ்வளவு மழுமட்டைகளாக, மரமண்டைகளாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. இத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் மரமண்டைகளா? இந்த யங்ஸ்டர் சமூகத்தை சீரழிச்சிட்டான் இந்த ஆள் அப்ப எப்பேற்பட்ட கூட்டத்தை நமக்கு அடையாளம் காட்டியிருக்கான். கொஞ்சம் கவனமா யோசிச்சு பாத்தீங்கன்னா நீங்க படத்தை உங்களுக்கே தெரியும்பா தப்புன்னு. உங்களை ஏன் எப்படி திட்டுறாங்க எல்லாருமே? இப்ப நீங்க நான் சொல்றதுனால என் மேல கோவப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்க வாழ்க்கையில தனியா சாதிக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு இருக்கா?
உங்கள் குடும்பத்துக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்கள் அப்பா அம்மாவுக்காக, உங்களை வளர்த்து இவ்வளோ பெரிய ஆளாக்கியிருக்காங்களா, அவங்களுக்காக நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா? ஒரு பண்ணாடை ஒன்று ரீல்ஸ் போடுது சிரிச்சுக்கிட்டே, எங்கள் அப்பா வந்து திமுக ஓட்டு போட்டார், அதனால வாசலில் படுக்க வச்சிட்டேன், பார்த்தீங்களா நான் டிவிக்கே அப்படின்ட்டு. அந்த வீட்டை சத்தியமாக இவன் கட்டியிருக்க மாட்டான், இந்த ரீல்ஸ் போட்ட நாய். இந்த பண்ணாடை ஒரு செங்கலை கூட விலைக்கு வாங்கியிருக்காது. அப்பங்காசுல வீடு வாங்கி வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு அந்த அப்பனை தெருவில் படுக்க வச்சிட்டான், வீட்டு வாசலை படுக்க வச்சுட்டு அதை வீடியோ வேற போடுறான். அப்ப எப்பேற்பட்ட தவறான ஒரு ஆட்களை இந்த விஜய் உருவாக்கிட்டு இருக்காரு பாருங்க. இப்ப இதெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய இடத்துல அந்த ஆள் தான் இருக்காரு. ஆனா அந்த ஆள் இது வரைக்கும் வாய் திறக்கலங்க. வீட்டு வாசல்ல மனுவோடு காத்திருக்கிறவனே கண்ணாடி ஏத்திக்கிட்டு உள்ள இருக்கிறதே தெரியாம இவனை கத்துறானுங்க, தளபதி 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 விஜய் விஜய் அண்ணா கத்துறாங்க. ஆனா அவன் கார் கண்ணாடி கூட இறக்காம அந்த மனுக்களை வாங்காம ஏதோ பெரிய கடவுள் மாதிரி, அவன் பெரிய முதலமைச்சர் ஆயிட்ட மாதிரி. எதுக்கு அங்க போய் வாசல் நிக்கிறீங்க நீங்க? அவன் யார்? அவன் எந்த விதத்துல அந்த எந்த நம்ம தமிழ்நாட்டுக்காக என்ன சாதனை பண்ணிட்டாரு, என்ன கிழிச்சிட்டாரு அவரு? உங்களை மதிப்பதே கிடையாது, எந்த காலத்திலும் உங்களுக்கு மரியாதையே கிடையாது. பணம் வச்சுக்கிறோன்னு மதிப்பார். ஆதவர்தனாவை வீட்டுக்குள்ள கூப்பிடுவாரு, மரியவல்சனை வீட்டுக்குள்ள கூப்பிடுவாரு. பெரிய கோடி கோடியா வச்சிருக்காங்களா காசு, கொள்ளடிச்சு வச்சிருக்கான் பாருங்க. மாமனார் சொத்துல குடும்பம் நடத்துறவங்களாம் வீட்டுக்குள்ள கூப்பிடுவாரு. ஆனா மக்களா இருக்கிற, வாக்காளர்களா இருக்கிற, ரசிகர்களா இருக்கிறவங்களை மருந்து கூட மதிக்க மாட்டான். அப்புறம் எதுக்கு அவன் பின்னாடி போய் நிக்கிறீங்கன்னா, இந்த தரிகட்ட கூட்டமும் பின்னாடியே ஓடுது, ஏதோ பெருசா வானத்துல இருந்து பூமியில குச்ச மாதிரி. ஓகே, எனிவே அந்த இந்த இந்த மாதிரியான ஒரு பிறவிகள் யார் என்பது அடையாளப்படுத்துகிற நாள் தான் இன்னும் 48 மணி நேரம். மே 4ஆம் தேதி 12 மணிக்கெல்லாம் நமக்கு முழுமையான நிலவரம் தெரிஞ்சிடும். இவருடைய அட்ராசிட்டிக்கு ஒரு முடிவு கட்டப்படும். வருகிற ஆட்சி நிச்சயமாக இது போன்ற பொது இடங்களில தேவையில்லாமல் இந்த மாதிரி அமைதிக்கு பங்கம் விளைவிக்கிற யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து வழக்கு பதிவு செஞ்சு அவர்களை அவர்களுக்கு ஜெயில் தண்டனை கொடுக்காதீங்க. இவனுங்களை எல்லாம் பிடிச்சின்னு போய் மனநல காப்பகத்தில் வேலை செய்ய விடுங்க. வயதானவர்கள் இருக்கிற அந்த ஓல்டேஜ் ஹோம்ஸ்லாம் இருக்கும்ல, அங்கே போய் இவங்களை பணிவிடை செய்ய அனுமதிங்க, வேலை செய்ய விடுங்க. அதே மாதிரி இவர்களுக்கு இந்த கிளீன் பண்ணுறாங்க பாருங்க, ரோட்டில் கிளீன் பண்ணுறாங்க இல்லையா, சாலையோரத்தில், அந்த மாதிரி வேலையை இவர்களுக்கு கொடுங்க. இந்த கத்துறான் பாருங்க, இவனுக்கு கொடுங்க. அப்போதான் உண்மையிலேயே சமூகம் எப்படி இருக்கிறது, நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்றது அவங்களுக்கு புரியும். உங்களுக்கு சிறை தண்டனை கொடுக்கறதுனாலையோ இல்லை அடிக்கிறதுனாலையோ எந்த பலனும் வரப்போறதில்லை. காவல்துறை அவர் மீது வழக்கு பதிவு செய்து ஒரு படத்தில், சுந்தர்சியோட படத்தில் நீ போய் காந்தி மண்டபத்தை சுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. விவேக்கியும் சுந்தர்சியும் அங்கே போய் அவர் நாசர் தான் தலைவராக இருப்பார் அந்த மண்டபத்துக்கு. அங்கே போய் இவங்க பணிவிடை செய்வாங்களா, அந்த மாதிரி நான் சொல்லுகிற இந்த மாதிரி இடங்களுக்கு. இல்லைன்னா அரசு ஆஸ்பத்திரியில் ஒரு விங்கு இருக்கும், தீக்காயம் பட்டவர்களுக்கான விங்கு. அந்த இடத்துல இவங்களுக்கு வேலைக்கு போடுங்க. அப்புறம் கேன்சரால் பாதிக்கப்பட்டவர்கள் அனுமதிச்சிருப்பாங்க, அந்த இடங்கள்ல போய் இந்த மாதிரி ஆட்களை வேலைக்கு போடுங்க. அப்பதான் இவன் திருந்துவான். இவனுக்கான மெடிசன் மருந்துன்றது உளவியல் ரீதியான தாக்கம். அந்த உளவியல் ரீதியான தாக்கத்தை, அந்த தற்குறித்தனத்தை, தாந்தோன்றித்தனத்தை, ஆணவத்தை, திமிர அடக்கணும்னா இந்த மாதிரி இடங்கள்ல இவங்க வேலைக்கு போட்டீங்கன்னா, அவர்கள் மக்கள் எவ்வளவு துயரப்படுகிறார்கள், மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இந்த இடத்துல நாம எப்படி இருக்கிறோம், நமக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது, அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, அண்ணன் இருக்கான், தம்பி இருக்கான், தங்கச்சி இருக்கான், நம்மை நம்பி ஒரு குடும்பம் இருக்கு. நம்ம போய் இந்த தருதலை பின்னாடி சுத்திட்டு திரும்ப அவன் 250 கோடி வாங்கிட்டு ஜாலியா சொகுசு வாழ்க்கை வாழறான். உங்களுக்கு என்னைக்காவது இறங்கி வந்திருக்கானா? நீங்க போய் வேர்வை சிந்தி வேலை பார்த்தா தான் உங்களுக்கு மரியாதை, உங்களை சமூகம் மதிக்கும். அவன் இறங்கி வரமாட்டான்ப்பா, ஏசில இருந்து இறங்கி வரமாட்டார், தனி ஜெட்டு விமானத்துல தான் எங்க போனாலும் போவார், நட்சத்திர ஹோட்டல்ல கூட்டம் போடுவார், வேட்பாளர் அறிமுகமே நட்சத்திர ஹோட்டல் தான் நடத்துவார். இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த நபரை நம்பி நீங்க போனீங்கன்னா விட்டில் பூச்சி தான். கடைசியாக இந்த வீடியோ முடிக்கிறது முன்னாடி ஒரு விஷயம், தன்னுடைய வேட்பாளர்களா நின்ன எல்லாரையும் பனையூருக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு இல்லையா, அதில் பின்னணி ஒரு விஷயம் ஒளிஞ்சிருக்கு. வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை அப்படி யாராவது ஒருத்தரோ 2 பேரோ ஜெயிக்கிறாங்கன்னா அவர்களை தன் வசப்படுத்தி தன் கையில அவங்கள வச்சுக்கணும். ஏன்னா பாஜக குதிரை பேரத்துக்கு தயாராயிட்டாங்க, எவன் கிடைச்சாலும் தூக்குவதற்கு ரெடி ஆயிட்டாங்க. அதனால இது முன்னெச்சரிக்கையாக யாரோ சொல்லி கொடுத்து, ஏன்னா யாரோ சொல்லி கொடுத்தா ஆடிக்கிட்டு இருக்காரு, அந்த வேலை செய்வதற்கு தயாராயிட்டாரு.
இன்னும் சில பேர் சொல்றாங்க அவர்களை வந்து கூவத்தூர்ல வந்து அடைச்சி வச்சு ஒரு பெரிய விஷயங்கள் அவர் கேளிக்கைகள்லாம் நடத்துற மாதிரி ஒரு மினி கூவத்தூராக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதை ரிசார்ட்லாம் புக் பண்ணி வச்சிருக்காங்க. உள்நாடா வெளிநாடா என்பது போக போக தெரிஞ்சிடும். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். விஜய் இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா யாருக்குமே தெரியாது. ஏன்னா அவர் எதுவுமே வெளிப்படையாக அறிவிச்சதில்லை, சொன்னதில்லை. 4ஆம் தேதி உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தாரை, உங்க பையனை, உங்க குழந்தைகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியது தமிழ்நாட்டினுடைய தாய்மார்கள், தகப்பன்மார்கள், அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தான் உண்டு. விட்டுட்டீங்கன்னா பின்னால் வருத்தப்பட்டு எந்த பலனும் இல்லை. விஜய் உங்களுக்காக எந்த காலத்திலும் இறங்கி வர மாட்டார், இறக்கப்பட மாட்டார், பரிதாபப்பட மாட்டார். மீண்டும் 20 லட்சத்துல கொடுப்பாருன்னு நம்பாதீங்க. அந்த காசும் அவர் காசு கிடையாது. எவனோ கொடுத்தா பேர் இவர் வாங்கிட்டார். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இன்னும் பல்வேறு விஷயங்கள் பேசுவதற்கு வாய்ப்பாகும். நன்றி.